ஸ்ரீலங்கா நாடாளுமன்ற தேர்தல் 2020 தேர்தல் நேரலைக்கு பிரதான அனுசரணை வழங்குவோர் இங்கிலாந்தில் எங்கிருந்தாலும் அனைத்து மளிகை பொருட்களையும் பெற்றுக்கொள்ள 10 வருட நம்பிக்கை நாணயமான ஆன்லைன் ஷாப்பிங் வீனாஸ்.com. இணை அனுசரணை வழங்குவோர் முல்லை டேக்அவே, ஒரு நாள் வந்து பாருங்கள், மீண்டும் மீண்டும் வர தோன்றும். மற்றும் கிங் ஆஃப் கமர்ஷியல் இன்சூரன்ஸ் சுபரா, சுபமான வாழ்வின் சுகமான வழிகாட்டி சுபரா, நாடளாவிய மக்கள் சேவையில் உங்கள் சுபரா. வணக்கம் எம் தமிழ் உறவுகளே. மிகவும் ஆர்வத்தோடும் ஆவலோடும் நீங்கள் எதிர்பார்த்திருக்கின்ற விடயங்கள் படிப்படியாக ஐபிசி தமிழ் வழியாக தெரிவிக்கப்படுகிறது. இதுவரையில் நீங்கள் ஐபிசி தமிழ் யாழ்ப்பாண கலையகத்தில் இருந்து நேரலையை பார்த்தீர்கள். விடயங்கள் அங்கிருந்து உங்களுக்கு தெரிவிக்கப்பட்டு கொண்டிருந்தன. இப்பொழுது நாங்கள் லண்டன் கலையகத்தில் இருந்து, ஐபிசி தமிழ் லண்டன் கலையகத்தில் இருந்து உங்களை சந்திக்கின்றோம். என்னோடு இப்பொழுது இணைந்திருக்கின்றார் ஐபிசி தமிழ் நிறைவேற்று பணிப்பாளர் நிராஜ் டேவிட் அவர்கள். வணக்கம் நிராஜ் டேவிட் அவர்களே. வணக்கம் ராஜண்ணா. வணக்கம் நேர்களே. ஒரு முக்கியமான காலகட்டம், அதாவது தேர்தல் என்றாலே அது எல்லோருக்குமே, வாக்களிப்பவர்களுக்கு மாத்திரம் அல்ல, வாக்காளர்கள், வாக்கை கேட்கின்ற வேட்பாளர்கள் எல்லோருமே ஒரு பதட்டத்தோடு இருக்கின்ற காலகட்டம். 196 வேட்பாளர்களை, நாடாளுமன்ற உறுப்பினர்களை தெரிவு செய்வதற்காக 225 ஆசனங்களை கொண்ட ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்திற்கான தேர்தல் நடைபெற்று முடிந்திருக்கின்றது. பல்வேறு விடயங்களை நீங்கள் அவ்வப்பொழுது அறிந்து கொண்டிருப்பவர். இப்பொழுது இந்த தேர்தல் வாக்களிப்பு முடிந்ததன் பின்னர் நிலவரம் என்பது எப்படி இருக்கிறது? தேர்தலினுடைய முடிவுகள் அது பற்றி ஒரு மிகப்பெரிய பிம்பம் கட்டியெழுப்பப்பட்டிருக்கிறது ஊடகங்களின் வாயிலாக அல்லது அரசியல்வாதிகளினுடைய மேடை பேச்சுகளினுடைய. நீங்கள் கூறியதன்படி இந்த தேர்தலில் போட்டியிட்ட அத்தனை பேருமே நான் தான் வெற்றி பெறுவேன் என்ற வாக்குறுதிகளை அவர்கள் வழங்கி கொண்டிருந்தார்கள். எனவே அதன் அடிப்படையில் யாருடைய குரல் அதிகமாக ஒலித்ததோ, யாருடைய குரல்கள் அதிகமாக ஊடகங்களில், ஊடகப் பரப்புகளில் பிரதிபலித்ததோ, அதன் அடிப்படையில் மக்கள் ஒரு பிம்பத்தை தங்களுடைய மனங்களில் கட்டி எழுப்பியிருந்தார்கள். இவர்கள் வெற்றி பெறலாம், இந்த தரப்பு வெற்றி பெறலாம், இந்த தரப்பு தோல்வியடையும் என்றெல்லாம். ஆனால் அதற்கு நேரெதிரான களச்சூழல் அங்கு காணப்படுவதாக இப்பொழுது தேர்தல் வாக்களிப்பு எண்ணுகின்ற இடங்களில் இருக்கின்ற எங்களுடைய ஊடகவியலாளர்கள், பல்வேறு அரசியல் தலைவர்களை, அங்கு வாக்கு எண்ணிக்கையில் ஈடுபடுகின்றவர்களை தொடர்பு கொண்ட நேரத்தில் அடையக்கூடியதாக இருக்கிறது. இப்போ உத்தியோகபூர்வமான தேர்தல் முடிவுகள் வரும் வரையில் நாங்கள் அதை உத்தியோகபூர்வமாக அறிவிக்க முடியாது. ஆனால் சில விடயங்களை அப்பட்டமாகவே தெரிகின்றது. அங்கிருக்கின்ற வாக்கு எண்ணிக்கையில் ஈடுபடுகின்றவர்களுடைய அவர்கள் கூறுகின்ற அன்ஆஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை அடிப்படையாக வைத்து, அதாவது இப்பொழுது கூறப்படுகின்றவை கட்சிகள் பெற்றிருக்கின்ற வாக்கு நிலவரங்கள், அதுவும் உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்கள் அல்ல. இதுவரை அவர்கள் கண்டது, கேட்டது, அறிந்தது, அவைகளை அடிப்படையாக வைத்து இலங்கை, ஒட்டுமொத்தமான இலங்கையில் பொதுஜன பெரமுன மஹிந்த தரப்பிலான அணி நிச்சயமாக மிகப்பெரிய வெற்றியை பெற்றுவிடும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இடமில்லை. ஆனால் வடக்கு கிழக்கை பொறுத்தவரையில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு முன்னணி வகிப்பதாக அங்கிருந்து கிடைக்கின்ற தகவல்கள் தெரிவிக்கின்றன. முன்னணி என்று கூறுகின்ற நேரத்தில் மற்றைய தரப்புகளை விட மிக அதிகமாக முன்னணி வைத்து வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. மட்டக்களப்பு மாவட்டத்தை பொறுத்தவரையில் உங்களுக்கு தெரியும் 5% வாக்குகளை பெறாதவர்களை, அந்த வெட்டுப்புள்ளி என்று கூறுவார்கள், அந்த 5% வாக்குகளை பெறாதவர்கள் கட்டுப்பணத்தை இழந்தவர்களாக கருதப்பட்டு அந்த கவுண்டிங்குக்கே வராத வரையில் நீக்கப்பட்டு விடுவார்கள். அப்படி நீக்கப்பட்டவர்கள் வரிசையில் கஜேந்திரகுமார் தலைமையிலான அணியும் விக்னேஸ்வரன் ஐயா தலைமையிலான அணியும் அந்த கட்டுப்பணத்தை இழந்த அணிகளுக்குள் வந்து சேர்ந்திருப்பது ஒரு செய்தியை சொல்வதாக இருக்கின்றது. அதாவது விக்னேஸ்வரன் அவர்களும் கஜேந்திரகுமார் அவர்களும் சார்ந்த கட்சிகள் கிழக்கில், குறிப்பாக மட்டக்களப்பு கிழக்கு மாகாணத்திலேயே மட்டக்களப்பு தான் அதிகமான தமிழ் மக்களை பெரும்பான்மையாக கொண்ட ஒரு மாவட்டம், தேர்தல் மாவட்டம். அதிலும் மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருக்கின்ற பட்டிருப்பு தேர்தல் தொகுதி மாத்திரம்தான் 100% தமிழர்களை கொண்ட, கிழக்கு மாகாணத்தில் 100% தமிழர்களை கொண்ட ஒரே தேர்தல் தொகுதி.
இப்படியான இந்த மட்டக்களப்பு தேர்தல் மாவட்டத்தில் விக்னேஸ்வரன் ஐயா தலைமையிலான அணியும் கஜேந்திரகுமார் தலைமையிலான அணியும் கட்டுப்பணத்தை இழந்து விட்டது இருப்பது என்பது தமிழ் தேசியம் வடக்கு கிழக்கு இணைந்த தமிழ் தேசியம் தொடர்பான அவருடைய நிலைப்பாட்டை கேள்விக்குள்ளாக்கும்படியாக அமைந்திருக்கின்றது. அது மாத்திரமல்ல, ஒரு யாழ் மையவாத கட்சி என்று இந்த இரண்டு கட்சிகளையும் மற்றவர்களால் குற்றம் சுமத்தப்பட்ட இந்த கட்சிகள் இந்த பிரதேசத்தில் பெற்ற வாக்குகள் அவருடைய அந்த தேசியம் வடக்கு கிழக்கு இணைந்த தேசியம் என்கின்ற அந்த கோரிக்கையில் மக்கள் கொண்டுள்ள அதிருப்தியை வெளிப்படுத்தி இருக்கின்றதா என்கின்ற கேள்வி எழுப்ப வேண்டியிருக்கின்றது. அடுத்ததாக அவர்கள் கிழக்கில் அதிக கவனம் செலுத்த வேண்டிய ஒரு எச்சரிக்கையும் அவர்களுக்கு கூறி செல்கின்றது. இதிலே நிராஜ் அவர்களே, அந்த வரலாற்று ரீதியாக பார்க்கின்ற பொழுது சட்டமேதை ஜிஜி பொன்னம்பலம் அவர்கள் ஆரம்பித்த முதல் தமிழ் கட்சி தமிழ் காங்கிரஸ், அந்த கட்சி மட்டக்களப்பிலே வேட்பாளரை நிறுத்தி ஆரம்பத்தில் வெற்றி ஈட்டியது. அதன் பின்னர் தந்தை செல்வா அவர்கள் காங்கிரஸில் இருந்து பிரிந்ததன் பின்னர் மட்டக்களப்பு என்பது தமிழரசு கட்சியினுடைய கோட்டையாகத்தான் இருந்தது. அதிலே அதை பற்றிய விவரங்கள் உங்களுக்கு நன்றாக அந்த நேரத்தில் ஒரு இணக்கப்பாடு வந்திருந்தது அவரிடம். அதாவது கிழக்கில் தமிழ் பிரதிநிதித்துவத்தை தக்க வைக்க வேண்டுமாக இருந்தால் நிறைய கட்சிகள் போட்டியிட்டால் தமிழ் பிரதிநிதித்துவம் அவர்களுடைய போட்டி இனமான முஸ்லிம்களுக்கும் சிங்களவர்களுக்கும் பறி போய்விடக்கூடிய அபாயம் இருந்தது. அதனால் அவர்கள் ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கில் கிழக்கில் போட்டியிடுவதில்லை என்கின்ற ஒரு முடிவை ஜிஜி பொன்னம்பலம் எடுத்ததாக நான் அறியக்கூடியதாக இருக்கின்றது. என்றால் அதிகமான போட்டிகள் தமிழர்கள் தங்களுடைய பிரதிநிதித்துவத்தை இழந்துவிடும் அபாயம் இருப்பதால் எந்த கட்சிகளாவது தமிழ் பிரதிநிதித்துவம் பெற வேண்டும் என்கின்ற நல்ல எண்ணம் முன்னர் இருந்தது. அந்த நல்ல எண்ணம் இப்பொழுது இல்லை என்பதை காண்பிக்கக்கூடியதாக இருக்கின்றது. உண்மை அதுதான். அன்று ஜிஜி பொன்னம்பலம் அவர்களும் தந்தை செல்வா அவர்களும் இரண்டு அணிகளாக இருந்த போதிலும் தமிழ் மக்களுடைய உரிமைகளை வென்றெடுப்பதாக இருந்தால் நாங்கள் இருவரும் ஒன்றாக நின்று குரல் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்கின்றது என்பதை அவர்கள் தெரிந்து கொண்டு அந்த முதிய வயதிலேயே அவர்கள் ஒற்றுமை பற்றி பேசினார்கள். அந்த ஒற்றுமையை சாதித்தார்கள். அது நிலை பெற்றது. அதுதான் 1977ஆம் ஆண்டில் நடைபெற்ற தேர்தலும். அங்கே தமிழீழம் கோரி நாங்கள் நாடாளுமன்றம் செல்கின்றோம் என்று தமிழ் கட்சி தலைவர்கள் எல்லாம் அந்த கோஷத்தை முன்வைத்து சென்றது எல்லாம் உங்களுக்கு நினைவிருக்கும். அதோடு நீங்கள் பல்வேறு விடயங்களை நீங்கள் அலசி ஆராய்ந்தும் இருப்பீர்கள். ஆனால் இன்று நீங்கள் சற்று முன்னர் கூறியது போல தமிழ் கட்சிகளே நாங்கள் பிரிவடைந்து பல்வேறு விதமான பிரச்சாரங்கள், இம்முறை எல்லாம் தேர்தல் பிரச்சாரங்களை கேட்கின்ற பொழுது மனதுக்கு பெரும் கவலை அளித்தது. ஒருவரை ஒருவர் இதைவிட மிக மட்டகரமாக கீழ்த்தரமாக விமர்சனம் செய்வதற்கோ அல்லது பேசுவதற்கோ நான் நினைக்கவில்லை தமிழில் வார்த்தைகள் இருக்கும் என்று. அந்த அளவுக்கு அவர்கள் விமர்சனங்களை மேற்கொண்டார்கள். இது ஒரு நிரந்தர பிளவுகளாக இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறதா இல்லையா? நிச்சயமாக இது போன்ற போட்டிகள், அதாவது தமிழ் தேசியத்தின்பால் நிற்கின்ற கட்சிகளிடையே உருவாகி இருக்கின்ற போட்டிகள் என்பதை கடந்த காழ்ப்புணர்வுகள் கிழக்கு இந்த தமிழ் தேசியவாதிகளுடைய கரங்களை விட்டு பறிபோகக்கூடிய அபாயத்தை அங்கு ஏற்படுத்தி இருக்கின்றது. இப்பொழுது நீங்கள் பார்த்தீர்களாக இருந்தால் பிள்ளையான் என்று கூறப்படுகின்ற சிவனேசத்துறை சந்திரகாந்தன் விடுதலை புலிகள் அமைப்பிலிருந்து பிரிந்து சென்ற கருணா குழுவைச் சேர்ந்தவர் இன்று சிறையில் இருக்கின்றார். சிறையில் இருந்து மிக அதிகமான வாக்குகளை எடுக்கக்கூடிய ஒரு அபாய நிலையை கிழக்கில் குறிப்பாக மட்டக்களப்பில் உருவாக்கி விட்டிருக்கின்றது. இதுபோன்ற தமிழ் தேசியம் பேசுகின்ற கட்சிகளிடையேயான போட்டி, அடுத்ததாக கிழக்கு மக்கள் சார்ந்த விடயங்களில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு விட்ட மிகப்பெரிய பிழைகள், அவர்கள் கிழக்கு தமிழர்களை கிட்டத்தட்ட முற்றாகவே புறந்தள்ளியது போன்று செயற்பட்ட அந்த காரியங்களினால் பிள்ளையான் போன்ற அவர் தலைமையிலான கட்சிகள் அவர் சிறையில் இருந்தபடியே அதிகப்படியான வாக்குகளை, பெரும்பான்மை என்று நான் கூறவில்லை, அதிகப்படியான வாக்குகளை பெற்று அவர் வெற்றி பெறக்கூடிய, சிறையில் இருந்தவாறு வெற்றி பெற்றார் என்கின்ற சரித்திரத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கான அபாயத்தை கிழக்கில் உருவாக்கி இருக்கின்றது. இது உண்மையிலே இந்த புள்ளி நிச்சயமாக அத்தனை தமிழ் தேசியவாதிகள் என்று கூறப்படுகின்ற தமிழ் தேசிய சிந்தனையில் பயணிப்பதாக தங்களை கூறிக்கொள்ளுகின்ற அத்தனை கட்சிகளும் அதிக கவனம் செலுத்தியாக வேண்டிய ஒரு கட்டாயத்தை இந்த தேர்தலுடைய முடிவுகள் வெளிப்படுத்தி நிற்கும். அதே வழியில் இந்த போக்கு தற்பொழுது இடம்பெறுகின்ற இந்த போக்கு வெளிப்படுத்தும் என்று நினைக்கிறேன். என்றால் மட்டக்களப்பை பொறுத்தவரையில் சற்று முன்னர் கிடைத்த ஒரு தகவல், அங்கு தபால் மூல வாக்கெடுப்பில் பிள்ளையான் தலைமையிலான கட்சி தான் அதிகமான வாக்குகள் எடுத்ததாக இது உத்தியோகபூர்வமாக வெளியிடப்படாத தகவல். இது எல்லாம் உண்மையில் அச்சத்தை ஏற்படுத்துகின்றது. நாங்கள் அக்கறைப்பட வேண்டிய அந்த கட்டாயத்தை வெளிப்படுத்தி நிற்கின்றது. இது அதிக அக்கறை எடுக்க வேண்டும். இப்பொழுது அம்பாறை மாவட்டத்தை திகாமட்டுள்ள மாவட்டத்தில்
அம்பாறை மாவட்டத்தில் வல்லமையாகவே ஒரு பிரதிநிதித்துவம், தமிழர்களுக்கான ஒரே ஒரு பிரதிநிதித்துவம் மட்டுமட்டாக பெற்று வரக்கூடிய ஒரு நிலை தான் காணப்பட்டு வந்தது. என்றால் அம்பாறை மாவட்டத்தில் முதலாவதாக சிங்களவர்களும் அடுத்தது முஸ்லீம்களும் மிக குறைந்த தமிழர்களே அங்கு வாழ்ந்து வருகின்றார்கள். அந்த தமிழர்கள் ஆசனத்தை பெற்றுவிடக்கூடாது என்பதற்காக ஒவ்வொரு தேர்தலிலும் நூற்றுக்கணக்கான சுயேட்சைகள் தமிழர்கள் காசு கொடுத்து இறக்கிவிடப்படுவார்கள் போட்டிகளில். எனவே வாக்குகள் சாதி ரீதியாக மத ரீதியாக எல்லாம் பிரிந்து சென்று மட்டுமட்டாகத்தான் ஒரு ஆசனத்தை பெறக்கூடிய நிலை இருந்து வந்தது. இம்முறை கருணாவை தேர்தலில் இறக்கி அம்பாறை மாவட்டத்தில் ஒரு தமிழ் பிரதித்துவம் கூட கிடைக்காத அளவிற்கான ஒரு நிலை அங்கு திட்டமிட்டு உருவாக்கப்பட்டிருக்கின்றது. இது தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு போகின்றதா அல்லது வேறொரு கட்சிக்கு போகின்றதா என்பதற்கு அப்பால் தமிழ் பிரதித்துவம் இல்லாமல் போகின்ற நேரத்தில் அங்கு வேலைவாய்ப்புகளை தமிழர்கள் இழக்கின்றார்கள், தமிழ் இளைஞர்களுக்கான அபிவிருத்தியை அவர்கள் இழக்கின்றார்கள், அவர்களுக்கான இருப்பை அங்கு இழக்குகின்றார்கள், நிலங்கள் பறிபோகின்றன. இவை எல்லாவற்றையும் கருத்தில் கொண்டுதான் கிழக்கை வித்தியாசமான ஒரு அரசியல் பார்வையில் பார்க்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் இந்த தமிழ் தேசிய கட்சிகளுக்கு அல்லது தமிழ் தேசியம் என்று தங்களை அடையாளப்படுத்துகின்ற கட்சிகளுக்கு இருக்கின்றது. எனவே இந்த கிழக்கை பொறுத்தவரையில் அவர்கள் வித்தியாசமாக பார்க்க வேண்டும், வித்தியாசமாக அணுக வேண்டும். அப்படி இல்லாவிட்டால் காலப்போக்கில் பெரும்பான்மை கட்சிகளுக்கு வாக்களிக்க வேண்டிய ஒரு நிலைக்குள் கிழக்கு மக்கள் தள்ளப்படுவார்கள். ஏராளமான அரசியல்வாதிகள், கிழக்கு புத்திஜீவிகள் இந்த எச்சரிக்கையை விடுத்திருந்தார்கள் பகிரங்கமாக. யாருமே எந்த கட்சியும் அதை கேட்பதற்கு தயாராக இல்லை. கிழக்கில் யார் போட்டியிட வேண்டும் என்பதை கிழக்குக்கு சம்பந்தமில்லாத சுமந்திரன் முடிவெடுக்க வேண்டிய நிலையில் தான் இந்த முறை இருந்தது. இந்த முறை தேர்தல் நிலவரம் கிழக்கில் யார் போட்டியிடுவது என்கின்ற முடிவை எடுக்க வேண்டியவர் சுமந்திரனாக இருந்தார். இது மிகப்பெரிய எதிர்வலையை கிழக்கில் உருவாக்கி இருந்தது. கிழக்கு பல்கலைக்கழக புத்திஜீவிகள் ஏராளமானவர்கள் இம்முறை தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு எதிராக பிள்ளையானை ஆதரிப்பதற்காக அவர்கள் நிர்பந்திக்கப்பட்டிருந்தார்கள், சுமந்திரன் போன்ற கிழக்கை சம்பந்தப்படாத தலைவர்களுக்கு எடுத்த முடிவு. எனவே அந்தந்த விடுதலை புலிகளுடைய காலகட்டத்தில் கிழக்கு சம்பந்தமான தீர்மானங்களை எடுப்பதற்கான எல்லா அதிகாரமும் கிழக்கில் வழங்கப்பட்டிருந்தது. கிழக்கினுடைய பொறுப்பாளருக்கு வழங்கப்பட்டிருந்தது, கருணாவுக்கு வழங்கப்பட்டிருந்தது. ஆனால் இப்பொழுது அந்த நிலவரம் மறுபடியும் மாற்றப்பட்டு கிழக்கில் துரோகிகளை உருவாக்குகின்ற ஒரு பணியை சில அரசியல் தலைவர்கள் திட்டமிட்டு செய்து வருவதாக அங்கு கருதப்படுகின்றது. அவர்கள் அப்படி ஃபீல் பண்ணுறார்கள். எனவே இந்த போக்கு நிச்சயமாக மாற்றப்பட வேண்டும், இந்த போக்கு நிச்சயமாக கடந்தறியப்பட வேண்டும். அப்படி இல்லாவிட்டால் ஒரு மிகப்பெரிய அபாயத்தை கிழக்கிலிருந்து தமிழ் தேசியம் எதிர்நோக்கும் என்பதில் எந்தவித அச்சமும் இல்லை. இந்த சந்தர்ப்பத்திலே தமிழர் தேசத்தினுடைய தலைநகர் என்று நாங்கள் போற்றிக் கொண்டிருக்கின்ற திருகோணமலையிலே நிலவரம் என்னவாக இருக்கின்றது என்று தற்பொழுது, அதாவது இப்பொழுது கிடைப்பவை எல்லாம் உத்தியோகபூர்வமற்ற தகவல்கள் இருந்தாலும் கூட எங்களுடைய செய்தியாளர்கள் ஆங்காங்கே கிடைக்கின்ற விடயங்களை எங்களோடு பரிமாறிக்கொள்வார்கள். தங்களுக்கு திருகோணமலை தொடர்பான உத்தியோகபூர்வமான அல்லது தகவல் கூட இன்னும் பெரிதாக கிடைக்கவில்லை. ஆனால் திருகோணமலையில் இம்முறை தமிழ் தேசிய கூட்டமைப்பிற்கு உள்ளேயே ஜீவரூபன் என்கின்ற இளைஞன் அதிக செல்வாக்கை செலுத்தியதாக கேட்க முடிந்தது, அறிந்து கொள்ளக்கூடியதாக இருந்தது. அவர் சம்பந்தனுக்கு போட்டியாக வரலாம் என்கின்ற கோணத்திலும் தகவல்கள் வெளியாகி இருந்தன. அதேபோன்று விடுதலை புலிகளுடைய அரசியல் துறை, திருவண்ணாமலை மாவட்டத்திற்கான அரசியல் துறை பொறுப்பாளராக இருந்த மற்றும் ரூபன் என்கின்ற இன்னொருவரும் மிக கடும் சவாலை தமிழ் தேசிய கூட்டமைப்பிற்கு விக்னேஸ்வரன் ஐயாவுடைய கட்சியில் போட்டியிட்ட அவர் சம்பந்தன் ஐயாவுக்கு மிக மோசமான சவாலாக இருந்ததாக, தேர்தல் வாக்களிப்பு நேரங்களில் இருந்ததாக அறியக்கூடியதாக இருந்தது. ஆனால் இப்பொழுது போக்கு எப்படி இருப்பது என்பது தகவல் அங்கிருந்து கிடைக்கவில்லை. நல்லது. அம்பாறை மாவட்டத்தை பொறுத்தவரையில் அநேகமாக தமிழர் பிரதித்துவத்தை முற்றாக இழந்து விடுவார்கள் என்பது ஓரளவு உறுதிப்படுத்தப்பட்டதாக இருக்கின்றது. நிராஜ் அவர்களே, தற்பொழுது ஒரு தேர்தல் முடிவு கிடைத்திருப்பதாக நான் நினைக்கின்றேன். இப்பொழுதுதான் முதல் முறையாக நாங்கள் உத்தியோகபூர்வமான தகவல்களை வெளியிடப் போகின்றோம் என்று பார்ப்போம். தேர்தல் முடிவு ஸ்ரீலங்கா நாடாளுமன்ற தேர்தல் 2020. சற்று முன்னர் கிடைத்த தகவல்களின்படி காலி மாவட்டம் பலப்பிட்டிய தொகுதிக்கான தபால் மூலியமான வாக்களிப்பு முடிவுகள். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன பெற்றிருக்கும் வாக்குகள் 25,850, ஐக்கிய மக்கள் சக்தி பெற்றிருக்கும் வாக்குகள் 6,105, தேசிய மக்கள் சக்தி பெற்றிருக்கும் வாக்குகள் 1,235, ஐக்கிய தேசிய கட்சி பெற்றிருக்கும் வாக்குகள் 1,224. இந்த தொகுதியில் பதிவு செய்யப்பட்ட வாக்காளர்கள் 53,047, அளிக்கப்பட்ட மொத்த வாக்குகள் 37,601,
செல்லுபடியான வாக்குகள் 35,389, நிராகரிக்கப்பட்ட வாக்குகள் 2,212. இது காலி மாவட்டம் பலப்பிட்டிய தொகுதிக்கான தபால் மூலியமான வாக்களிப்பு முடிவுகள். தொடர்வது மாத்தறை மாவட்டம் தெவினுவர தொகுதிக்கான தபால் மூலியமான வாக்களிப்பு முடிவுகள். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன பெற்றிருக்கும் வாக்குகள் 40,143, ஐக்கிய மக்கள் கட்சி பெற்றிருக்கும் வாக்குகள் 9,009, தேசிய மக்கள் கட்சி பெற்றிருக்கும் வாக்குகள் 4,196, ஏனைய கட்சிகள் பெற்றிருக்கும் வாக்குகள் 1,112. இது மாத்தறை மாவட்டம் தெவினுவர தொகுதிக்கான தபால் மூலியமான வாக்களிப்பு முடிவுகள். இந்த தொகுதியில் பதிவு செய்யப்பட்ட வாக்காளர்கள் 81,981, அளிக்கப்பட்ட மொத்த வாக்குகள் 57,165, செல்லுபடியான வாக்குகள் 54,977, நிராகரிக்கப்பட்ட வாக்குகள் 2,188. இது மாத்தறை மாவட்டம் தெவினுவர தொகுதிக்கான தபால் மூலியமான வாக்களிப்பு முடிவுகள். தொடர்வது காலி மாவட்டம் அம்பலாங்கொட தொகுதிக்கான வாக்களிப்பு முடிவுகள். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன பெற்றிருக்கும் வாக்குகள் 39,142, ஐக்கிய மக்கள் கட்சி பெற்றிருக்கும் வாக்குகள் 8,202, தேசிய மக்கள் கட்சி பெற்றிருக்கும் வாக்குகள் 2,321, ஏனைய கட்சிகள் பெற்றிருக்கும் வாக்குகள் 1,468. இந்த தொகுதியில் பதிவு செய்யப்பட்ட மொத்த வாக்காளர்கள் 80,275, அளிக்கப்பட்ட வாக்குகள் 55,490, செல்லுபடியான வாக்குகள் 52,375, நிராகரிக்கப்பட்ட வாக்குகள் 3,115. இது காலி மாவட்டம் அம்பலாங்கொட தொகுதிக்கான தபால் மூலியமான வாக்களிப்பு முடிவுகள். மீண்டும் நாங்கள் லண்டன் கலையகத்தில் இருந்து நாங்கள் நேரடியாக உங்களை சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். தற்பொழுது கனடா தேசத்திலே இருந்து எம்மோடு இணைந்திருக்கின்றார் மூத்த பத்திரிகையாளர், கனடா தேசத்தில் இருந்து வெளிவருகின்ற தமிழர் தகவல் மாத இதழ், 30 ஆண்டுகளாக வெளிவருகின்ற மாத இதழின் முதன்மை ஆசிரியர் திரு எஸ் திருச்செல்வம் அவர்கள். வணக்கம் திரு எஸ் திருச்செல்வம் அவர்களே. அவர்களை நாங்கள் சந்தித்துக் கொள்வதற்கு முன்னதாக, அதாவது நாங்கள் தொழில்நுட்ப ரீதியாக பல்வேறு விடயங்களை அவ்வப்பொழுது நாங்கள் பரீட்சித்துக் கொண்டிருக்கின்றோம். அந்த வகையிலே கனடாவில் இப்பொழுது அதிகாலை வேளை, இந்த நேரத்தில் அவர் எங்களோடு இணையப் போகின்றார். அவர் சந்திப்பதற்கு முன்னதாக நிராஜ் டேவிட் அவர்களோடு நாங்கள் கலையத்தில் இருந்து விடயங்களை பேசிக் கொண்டிருக்கின்றோம். நிராஜ், இந்த கொரோனா காலம் இது ஒரு பேரிடர் காலம். நாங்கள் சந்தித்திருக்கின்ற பேரிடர் கூட இதுவாகத்தான் இருக்கின்றது. இப்படி நாங்கள் இவ்வளவு நீண்ட காலம் நாங்கள் வீடுகளிலோ அல்லது வேறு இடங்களுக்கோ முடங்கி இருந்தது கிடையாது. பல்வேறு விடயங்கள் முடக்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் இந்த பேரிடர் காலம் என்பது இலங்கை தேர்தலிலும் எதிரொலித்துக் கொண்டுதான் இருந்தது. மக்கள் வாக்களிப்பு நிலையங்களுக்கு சென்று வாக்களிப்பார்களா, இந்த தேர்தல் சரியான முறையில் நடைபெறுமா என்ற கேள்விக்குறிகள் இருந்தன. ஆனால் 70க்கு மேற்பட்ட வீதம் மக்கள் பரந்த அளவிலே வாக்களித்திருப்பதாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றன. இதை பற்றி நீங்கள் என்ன கூறுகின்றீர்கள்? மக்களுடைய வாக்களிப்பு வீதம் இது கோத்தபாய அவர்களுடைய நிர்வாக திறனை மக்கள் மெச்சிக்கொண்டிருந்த இந்த ஒரு காலகட்டம். எனவே தேர்தலை நடத்துவது என்பது அவர்களுக்கு மிக மிக சாதகமான ஒரு காலகட்டம். எனவே அவர்கள் நடத்துவது என்பது அவர்களை பொறுத்தவரையில் ஒரு வெற்றிகரமான பணி. அது முதலாவதாக இந்த தேர்தலை அவர்கள் இப்படியான ஒரு காலகட்டத்தில் நடத்துவதற்கு துணிந்தது, மிக திறமையாக நடத்தியது, இவையெல்லாம் பாராட்டப்பட வேண்டியதுதான். ஆனால் பல உண்மைகள் இங்கு மறைக்கப்பட்டிருக்கலாமா என்கின்ற சந்தேகத்தை பல்வேறு தரப்பிலிருந்தும் எழுப்பப்படுகின்றன. பல உண்மைகள், அதாவது வெளியிலே கூறுவதை விட கொரோனாவினுடைய பாதிப்பு, அந்த பேண்டமிக் பாதிப்பு இலங்கையில் மிக அதிகமாக இருந்து கொண்டிருப்பதாகவும், இந்த தேர்தலின் நெருக்கடிகள், தேர்தல் பரப்புரைகளில் களமிறக்கப்பட்ட அந்த விடயங்கள் எல்லாமே இந்த பேண்டமிக் சிச்சுவேஷனை மேலும் பல மடங்கு அதிகரிப்பதற்கான அபாயம் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருந்த போதிலும், இலங்கையினுடைய உண்மையான கொரோனாவினுடைய அந்த பாதிக்கப்பட்டவருடைய விவரங்கள் மறைக்கப்பட்டு அங்கு பாதிப்பு குறைவானது போன்று ஒரு தோற்றம் காண்பிக்கப்பட்டு
இந்த தேர்தல் நடத்தப்பட்டதாக என்றால் இந்த சந்தர்ப்பத்தில் இந்த தேர்தல் நடத்தப்படுமாக இருந்தால் அதிக விளைவுகளை அறுவடை செய்யக்கூடிய சாதகம் ஆளும் கட்சிக்கு இருந்தது என்றால் இந்த கொரோனாவை அமெரிக்கா போன்று பிரித்தானியா போன்று அதிகமான உயிரிழப்புகள் ஏற்படாமல் கட்டுப்படுத்துவதில் தாங்கள் வெற்றி சிறந்ததாக காண்பிக்க உண்மையும் இருக்கின்றது. ஆனால் அதை காண்பிக்கக்கூடிய ஒரு ஒரு காலநிலை இப்பொழுதாக இருக்கின்றது. இந்த செகண்ட் வேவ் என்று கூறப்படுகின்ற அடுத்த அலை வந்து மிகப்பெரிய இழப்புகளுக்குள் மக்களை கொண்டு செல்கின்ற அந்த அபாயம் வருவதற்கு முன்பதாக அவர்கள் இதை நடத்தி முடித்து விட வேண்டும் என்ற தேவை அவர்களுக்கு இருந்தது. எனவே இது நல்ல சந்தர்ப்பமாக இருந்தது. எனவே உண்மையான பாதிப்புகளை மறைத்து அவர்கள் இந்த தேர்தலை நடத்தி முடித்து இருக்கின்றார்கள். கடுமையாக இந்த தேர்தலை இந்த கொரோனாவை கையாண்ட பெறுபவர்களையும் அவர்கள் இந்த தேர்தலில் அறுவடை செய்வதற்கான சாதகம் இருக்கின்றது. இது முடிந்த பின்பு லாக்டவுன் வரலாம், நீண்ட எக்கனாமிக்கல் கிரைசிஸ் வரலாம், இவையெல்லாம் வரும் என்று எதிர்ப்பு கூறப்படுகின்றது. ஆனால் தேர்தலில் அவர்கள் பெறுகின்ற வெற்றி என்பது அவர்களுக்கு மாத்திரம் சாதகமான ஒரு விடயமாக இருக்கின்றது. தேர்தல் முடிவுகள் வெளிவரவில்லை, உத்தியோகபூர்வமாக இதுவரை வெளிவரவில்லை. தேர்தல் வாக்களிப்பு முடிந்து நாட்டினுடைய பிரதமராக விளங்கக்கூடிய மஹிந்த ராஜபக்ச அவர்கள் வாக்களிப்பு நிலையத்திற்கு சென்று வாக்களித்து வெளியே வந்ததும் அவர் ஒரு ஊடகர்கள் மத்தியிலே பேசுகின்றார், 3/2 பெறுவது எப்படி என்பது எமக்கு தெரியும் என்று அவர் கூறுகின்றார். இதனுடைய பின்னணி என்ன? பல விடயங்கள். அதாவது அவர்கள் நிறைய பேரை முதலாவதாக அந்த 3/2 பெரும்பான்மையை பெறக்கூடிய அளவிற்கான வெற்றியை கோத்தபாய பெற்றிருக்கின்றார். எதிரணியில் ஒரு தரமான போட்டி அல்லது ஒரு கடுமையான போட்டியை தரக்கூடிய அளவிற்கு எதிரணி இல்லை. அவர்கள் தங்களுக்குள் பிரிந்து பல்வேறு அவர்களை ஒருவர் தாக்கிக் கொள்வதில் தான் களத்தில் நேரத்தை விரயமாக்கினார்களே தவிர கோத்தபாயாவினுடைய அல்லது ஆளும் மஹிந்தவினுடைய பிழைகளை சுட்டி காண்பித்து தேர்தலில் அவர்கள் செய்த ஊழல்களை, அவர்கள் செய்த மனித உரிமை மீறல்களை, அவர்கள் செய்த அடாவடித்தனங்களை, அடித்த கொள்ளைகளை எல்லாம் தேர்தல் மேடைகளில் உரைப்பதற்கு இவர்களுக்கு நேரம் இல்லாமல் போய்விட்டது. எதிர்க்கட்சிகள் எல்லாம் தங்களுக்குள் பிரிந்து நின்று ஒருவர் தாக்குகின்ற காரியத்தை தான் அவர்கள் கனகச்சிதமாக செய்து கொண்டிருந்தார்கள். எனவே அது ரணிலை பொறுத்தவரையில் கோத்தா வருகின்றாரோ இல்லையோ சஜித் வந்துவிடக்கூடாது என்பதுதான் அவருடைய முதன்மை எண்ணமாக இருந்தது. ஐக்கிய தேசிய கட்சியினுடைய தலைமை பதவியை தான் பெற்றுவிடும் என்பது சஜித்தினுடைய எண்ணமாக இருக்கின்றது. எனவே அவர் மஹிந்தவுக்கு எதிரான பிரச்சாரத்தை செய்வதற்கு இவர்களுக்கு நேரமில்லை. அது அவர்களுக்கு அவசியமற்றதாகவும் இருந்தது இந்த தேர்தல் களங்களில். எனவே வெற்றி என்பது மஹிந்தவை பொறுத்தவரையில், மஹிந்த தரப்பை பொறுத்தவரையில், அவருடைய குடும்பத்தை பொறுத்தவரையில் ஓரளவு உறுதிப்படுத்தப்பட்ட ஒன்றாகவே இருக்கின்றது. அதை விட 3/2 பெரும்பான்மை என்பது அடையக்கூடிய இலக்காகத்தான் அவர்களுக்கு தென்படுகின்றது. அடுத்ததாக மற்ற கட்சிகளில் போட்டியிடுகின்ற ஏராளமானவர்கள் அவர்களால் இறக்கப்பட்டவர்களாகவே இலங்கையில் இருக்கின்ற ஊடகவியாளர்கள் கூறுகின்றார்கள். இந்த நபர்கள் எல்லாம் தேர்தல் முடிந்ததும் 3/2 பெரும்பான்மைக்காக மாறிவிடுவதற்கான ஏது நிலையெல்லாம் இருப்பதாக பலர் அங்கே தெரிவிக்கின்றார்கள். ஊடகவியலாளர்கள் நகைச்சுவையாகவே தெரிவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அதே போன்று தமிழர் தரப்பில் இருந்தும் அவர்கள் பக்கம் தாவுவதற்கான ஈதனுடையுடன் கூடிய ஒரு சிலர் அடையாளப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். அத்துடன் சில தமிழ் கட்சிகளே, உதாரணத்துக்கு சுமந்திரனே நேரடியாக கூறியிருந்தார், அதை சம்பந்தன் மறுத்திருந்தார், மாவை மறுத்திருந்தார். ஆனால் சுமந்திரன் கூறியிருந்தார், நாங்கள் அமைச்சு பதவிகளை ஏற்பது பற்றி அந்த முதல் தடவையாக தமிழர் தரப்பிலிருந்து அப்படியான ஒரு சமிஞ்சை கொடுக்கப்பட்டிருக்கின்றது. எனவே இவை எல்லா இடத்தில் ஒரு கேள்வி நிராஜ் அவர்கள், அதாவது எம்.ஏ. சுமந்திரன் அவர்கள் ஒரு புகழ்பெற்ற சட்டத்திறனியாக, ஜனாதிபதி சட்டத்திறனியாக இலங்கை தேசத்திலே விளங்கி கொண்டிருக்கின்றார். பல வழக்குகளை எல்லாம் அவர் பேசி வெற்றி பெற்றிருக்கின்றார். அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கத்திலே தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய உத்தியோகபூர்வ பேச்சாளர், அவர் வெளிநாடுகளுக்கெல்லாம் வருகை தந்து தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய உத்தியோகபூர்வ பேச்சாளராகவே தன்னுடைய பணியை ஆற்றியவர். அவர் இந்த கருத்தை கூறுகின்றார், நீங்கள் கூறிய விடயத்தை கூறுகின்றார். அதனை கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய ரா சம்பந்தன் அவர்கள் மறுக்கின்றார். தமிழரசு கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய மாவை சேனாதிராஜா அவர்கள் மறுக்கின்றார். இதனுடைய உண்மை தன்மை என்பது என்ன? அதாவது அவர் உத்தியோகபூர்வ பேச்சாளர் பேசுகின்ற பேச்சு என்பது அது உத்தியோகபூர்வமாகவே பார்க்கப்படும். கூட்டமைப்பினுடைய தலைமையாக இருக்கட்டும், அதில் அங்கம் வகிக்கின்ற கட்சிகளாக இருக்கட்டும், வெக்கத்துடன் ஏற்றுக்கொண்டே ஆக வேண்டிய ஒரு மிகப்பெரிய கசப்பு என்னவென்றால், சுமந்திரனுக்கு அவர்கள் அளவுக்கற்ற அதிகாரத்தை அவர்கள் வழங்கியிருந்தார்கள். கடந்த காலங்களில் கட்சியினுடைய ஒரே தலைவராக சம்பந்தன் அல்ல, சுமந்திரன் தான் இருந்தார்.
சம்பந்தர் அவருடைய வயது பலவீனம் இவர்களை கடந்து சுமந்திரனை கட்சியினுடைய தலைவராக அனைத்து தீர்மானங்களையும் எடுக்கின்ற ஒரு டிசிஷன் மேக்கராக, ஒரு ஸ்டேக் ஹோல்டராக அடையாளப்படுத்தப்பட்டு கொண்டே வந்தார். இது இவர்கள் விரும்பியே அல்லது விரும்பாமலோ வேறு வழியில்லாமல் அனுமதித்த ஒரு விடயம். அவர்களுக்கும் அதில் அந்த 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 சுமந்திரனின் ஆளுமைக்கு நிகராக இவர்களால் போட்டி போட முடியவில்லை என்பது ஒரு காரணமாக இருக்கலாம். அல்லது அதற்கு அவர்கள் அப்படி இருப்பது தாங்கள் குளிர்வாவதற்கு இலகுவாக இருக்கும் என்பது ஒரு காரணமாக இருக்கலாம். ஆனால் இவர்கள் அதை விரும்பியோ விரும்பாமலோ அனுமதித்திருந்தார்கள். அதனுடைய ஒரு பெறுபேறைத்தான் இந்த தேர்தல் காலங்களில் சுமந்திரன் வெளிப்படுத்தியிருந்தார். அதை தமிழ் தேசிய கூட்டமைப்பும் அறுவடை செய்திருந்தது. இந்த கடந்த 5 வருட நல்லாட்சி காலம் என்று கூறப்படுகின்ற சுமந்திரனுக்கும் சம்பந்தனுக்கும் நல்லாட்சி இடம்பெற்றதான அந்த நல்ல விடயங்கள் இடம்பெற்ற அந்த ஆட்சி காலத்தில் சுமந்திரன் ஒரு அமைச்சருக்கு நிகரான ஒரு வகிபாகத்தை அங்கே வகித்துக் கொண்டிருந்தார். அவரே ஒரு சபையில் கூறியிருந்தார், மற்றவர்களெல்லாம் என்னை டெபுட்டி பிரைம் மினிஸ்டர் என்று என்னை அழைப்பார்கள், நான் கூறுவேன் நான் டெபுட்டி பிரைம் மினிஸ்டர், நான் தான் பிரைம் மினிஸ்டர் என்று அது பெருமையாக வேற இப்பொழுது தேர்தலுக்கு ஒரு நாட்களுக்கு முன்னுக்கு கூறியிருந்தார். எனவே அப்படிப்பட்ட ஒருவரால் நிறைய விடயங்களை சாதித்திருக்கக்கூடும், தமிழ் மக்களுக்கு சாதகமான நிறைய விடயங்களை சாதித்திருக்கக்கூடும். ஆனால் அவர் எதையுமே செய்யவில்லை. அந்த அதிகாரத்திற்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பில் அங்கம் வகித்த அத்தனை கட்சிகளும், தமிழரசு கட்சியில் இருந்த அத்தனை தலைவர்களும் தலைவணங்கியிருந்ததையும் வெக்கத்துடன் அவர்கள் ஒப்புக்கொண்டே ஆக வேண்டும். எனவே உண்மையிலேயே சுமந்திரன் எடுத்திருந்த அந்த அதிகாரம், அவர் கைகளில் வைத்திருந்த அதிகாரத்தினூடாக அவர் விரும்பியபடி செய்வதற்கான ஏதுநிலை அந்த கூட்டமைப்பை அவர்களுக்கு வழங்கியிருந்தது. ஆனால் அவர்கள் கடைசி நேரத்தில் மற்ற தலைவர்கள் அந்த அபாயத்தை அவர்கள் உணர்ந்து கொண்டார்கள். தேர்தல் காலங்களில் எங்களை போன்ற ஊடகங்கள், சமூக வலைத்தளங்கள் அதை சுட்டிக்காட்டிய பொழுதுதான் இது எந்தளவுக்கு அபாயகரமான ஒரு பாதைக்குள் இந்த தமிழ் தேசியத்தை கொண்டு சென்று விடுகின்றது, தமிழ் தேசியத்தை கொண்டு சென்று சுமந்திரன் நிற்க வைத்திருக்கிறார் என்பதை அப்பொழுதுதான் அவர்கள் உணர தலைப்பட்டிருந்தார்கள். எனவே அந்த நேரத்தில் இப்பொழுது அவர்கள் சுதாரித்து கொண்டதாக என்னால் தனிப்பட்ட ரீதியில் அறியக்கூடியதாக இருந்தது. நிச்சயமாக எதிர்காலத்தில் சுமந்திரன் நினைப்பது போன்று தமிழர்களை நடத்தி செல்ல முடியாது என்கின்ற செய்தியை நிச்சயமாக தமிழ் மக்கள் இந்த தேர்தலில் வழங்குவார்கள் என்று நான் எதிர்பார்க்கின்றேன். அப்படி தமிழ் மக்கள் வழங்க தவறினாலும் என்றால் சலுகை கண்டு ஒரு கூட்டம் இருக்கும். தமிழ் அரசியல் கட்சிகள், தமிழ் தேசிய கூட்டமைப்பில் அங்கம் வகிக்கின்ற கட்சிகள் நிச்சயமாக அந்த செய்தியை சுமந்திரனுடைய காதுகளுக்குள் மெதுவாகவோ அல்லது பகிரங்கமாகவோ கூறுவார்கள் என்று நான் நம்புகின்றேன். நீங்கள் கூறுகின்ற கருத்தின்படி பார்க்கின்ற பொழுது ஏற்கனவே சுமந்திரன் அவர்கள் கூறிவிட்டார், நாங்கள் அமைச்சு பதவியை பெறுவதற்கு நீங்கள் தாராளமாக எங்களை தெரிவு செய்ய வேண்டும், தாராளமாக வாக்களிக்க வேண்டும் என்று வாக்காளர்களிடம் கேட்டுவிட்டார். ஏற்கனவே நீங்கள் தெரிவித்த விடயம்தான், நல்லாட்சி அரசிலே ஒரு பிரதமருக்கு சரிநிகரான வகிபாகத்தை எம்.ஏ. சுமந்திரன் அவர்கள் கொண்டிருந்தார். அது வரலாற்று ரீதியாக நாங்களும் பார்த்து கொண்டிருந்தோம். பல்வேறு விடயங்கள் இவர்களாலும் சாதிக்கப்பட்டன. ஆனால் தமிழ் மக்கள் சார்பில் எந்த விடயங்களும் சாதிக்கப்படவில்லை என்பதுதான் வரலாறு. நாங்கள் கொஞ்சம் பின்னோக்கி பார்த்தோமாக இருந்தால், இந்த தமிழரசு கட்சி என்பது ஒரு தடியை கொண்டு வந்து நிறுத்தினாலும் அதற்கு தமிழ் மக்கள் வாக்களிப்பார்கள். இது மேடையாக அந்த காலத்தில் இருந்து பேசப்பட்ட விடயங்கள். ஆனால் அது போராட்டம் என்பது, தாயக விடுதலை போராட்டம் என்பது தமிழ் மக்கள் மத்தியில் ஏற்பட்டதன் பின்னர் அதிலே பெரும் மாற்றம் ஏற்பட்டது. ஏனென்றால் இவர்கள் வன்னிக்கு சென்று வன்னியிலே அங்கே தலைமைப்பீடம் எதனை கூறுகின்றதோ அதனைத்தான் இவர்கள் பாராளுமன்றத்திலும் பிரதிபலித்தார்கள், பாராளுமன்றத்திலும் அதனையே பேசினார்கள். ஆனால் இன்று அந்த வன்னி தலைமை என்பது இவர்களுக்கு இல்லாமல் போனதன் பட்சத்தில் இவர்கள் தான் தோன்றித்தனமாக தாங்கள் நினைத்த மாத்திரத்தில் எல்லா விடயங்களையும் பேசுகின்றார்கள், எல்லா விடயங்களையும் செயல்படுத்துகின்றார்கள். இவர்கள் அமைச்சு பதவிக்கு, அதாவது ஓரளவுக்கு இவர்களுக்கு ஆசனங்கள் கிடைத்து விட்ட நிலையில் இவர்கள் அந்த அமைச்சு பதவிகளை ஏற்க மாட்டார்கள் என்று நாங்கள் நினைக்கலாமா? இல்லை, நான் அது அந்த மக்கள் சார்ந்த விடயம், அந்த கட்சி சார்ந்த விடயம், அவர்கள் அமைச்சு பதவிகளை எடுத்து என்ன செய்ய போகின்றார்கள் என்கின்ற விடயம் சார்ந்த விடயம் நாங்கள் அதை ஓரளவுக்கு மேல் இந்த நேரத்தில் அதற்கு கருத்து சொல்ல முடியாது. அது சுமந்திரனுடைய தனிப்பட்ட கருத்து என்றுதான் அந்த கட்சியை சார்ந்தவர்கள் கூறியிருக்கின்றார்கள். ஆனால் நாங்கள் முக்கியமாக கவனத்தில் செலுத்த வேண்டிய ஒரு விடயம் இருக்கின்றது ராஜனண்ணன். அதாவது இலங்கையினுடைய புவிசார் அரசியலில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் அங்கு இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. தமிழர்களுடைய தேவை நிச்சயமாக பல்வேறு மேற்குலகத்தாலும் இந்தியாவினாலும் உணரப்பட்டு கொண்டிருக்கின்ற தருணம் இது. தமிழ் மக்கள் எப்படி புல்மூட்டையை தங்களுடைய கரங்களில் வைத்திருந்த விடுதலை புலிகளை நோக்கி யசூசி அக்காசி விரைந்து சென்று அவரை சந்தித்தாரோ, தலைவரை சந்தித்தாரோ,
அல்லது அனல் மின் நிலையமோ அல்லது அப்படியான நிலக்கரி தங்களிடம் புல்மோட்டையை தமது கரங்களில் வைத்திருந்த அல்லது எண்ணெய் குதங்கள் எண்ணெய் கிடைப்பதாக நம்பப்படுகின்ற புத்தளத்தை தங்களுடைய பாய்ச்சலுக்குள்ளட்டிய தூரத்தில் வைத்திருந்த தமிழீழ விடுதலை புலிகளுடைய தலைவரை எப்படி எல்லா சர்வதேச நாடுகளும் ஓடிச் சென்று வன்னிக்கு சென்று குலுக்கி நட்பை ஏற்படுத்திய விளைந்ததோ அதே போன்றதாக ஒரு தேவையுடன் தமிழர் தரப்பை அணுகின்ற ஒரு காலச்சூழல் உருமாகி வந்து கொண்டிருக்கின்றது. என்றால் இந்த புவிசார் அரசியலில் அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் இடையில் உருவாகி இருக்கின்ற புதிதான இந்த பனிப்போரின் காரணமாக இந்த சமுத்திர பிராந்தியத்தில் முக்கியமான இடத்தில் இருக்கின்ற இலங்கை அதில் ஏதோ ஒரு வகையில் வந்து விழுந்து கொண்டிருக்கின்ற காரணத்தினாலும் அந்த இலங்கை ஆட்சி செய்கின்ற கோத்தபாய எப்படியோ சீனாவின் பக்கம் சாய ஆரம்பித்திருப்பதன் அறிகுறிகள் வெளியாக இருப்பதன் காரணமாக கோத்தபாயவுக்கு ஒரு செக்மேட்டை செய்வதற்காக தமிழர் தரப்புடன் கை கொடுத்தே ஆக வேண்டிய ஒரு நிலை களத்தில் உருவாகி இருக்கின்றது. இதை தமிழர் தரப்பு கவனமாக கைப்பற்ற வேண்டுமாக இருந்தால், கவனமாக ஹேண்டில் பண்ண வேண்டுமாக இருந்தால் நிச்சயமாக தமிழர் தரப்பு பெறப்பட்ட ஒரு தலைமையுடன் பயணித்தே ஆக வேண்டும், ஒற்றுமையுடன் பயணித்தே ஆக வேண்டும். அப்படி இல்லாவிட்டால் இந்தியா 1987ஆம் ஆண்டு பிரிந்து நின்ற அமைப்புகளை இயக்கங்களை எப்படி கையாண்டு அவர்கள் தங்களுடைய ஒப்பந்தத்தை நிறைவேற்றிவிட்டு சென்றார்களோ அதே போலதான ஒரு சூழ்நிலை இப்பொழுது ஏற்படும். போட்டிகள் இருந்தாலும், கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும், காழ்ப்புணர்வுகள் இருந்தாலும் அவை எல்லாவற்றையும் ஓரமாக வைத்துவிட்டு வெற்றி பெறுகின்ற தமிழ் தரப்புகள் அனைவரும் ஒரு இடத்தில் இருந்து ஏதோ ஒரு வகையில் பேசி ஒருங்கிணைப்பு கண்டு இப்படியான அபாயங்கள் வருகின்றன, தமிழர் தரப்பு எப்படி கையாள வேண்டும், நீ இந்த வழியால் சென்று இதை கையாள், நான் இந்த வழியால் சென்று கையாளுகின்றேன் என்று பிரிந்து நின்று எப்படி கோட்டையில் இருந்து ஒரு காலத்தில் ஸ்ரீலங்காவின் இராணுவ படைகள் வெளியால் வராமல் இருப்பதற்கு தடுத்து நிறுத்தியதோ அமைப்புகள், அப்படி தமிழ் கட்சிகளும் இப்பொழுது செயலாற்றாமல் விட்டால் மறுபடியும் தவறிழைத்த ஒரு இனமாக நாங்கள் சரித்திரத்தில் பதியப்படவிடும் அபாயம் இருக்கின்றது. நல்லது. நிராட்சி அவர்களே, இப்பொழுது ஒரு தேர்தல் முடிவு ஒன்று கிடைத்திருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. பார்ப்போம். ஸ்ரீலங்கா நாடாளுமன்ற தேர்தல் 2020 யாழ்ப்பாண மாவட்டம் ஊர்காவற்துறை தொகுதிக்கான தேர்தல் முடிவுகள். இலங்கை தமிழரசு கட்சி பெற்றிருக்கும் வாக்குகள் 4412. அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் பெற்றிருக்கும் வாக்குகள் 1376. இலங்கை சுதந்திர கட்சி பெற்றிருக்கும் வாக்குகள் 1077. இந்த தொகுதியில் செலுத்தப்பட்ட வாக்குகள் 15311, நிராகரிக்கப்பட்ட வாக்குகள் 1632, அளிக்கப்பட்ட மொத்த வாக்குகள் 16943, பதிவு செய்யப்பட்ட வாக்காளர்களின் எண்ணிக்கை 22811. மீண்டும் ஒருமுறை யாழ்ப்பாண மாவட்டம் ஊர்காவற்துறை தொகுதிக்கான தேர்தல் முடிவுகள். இலங்கை தமிழரசு கட்சி பெற்றிருக்கும் வாக்குகள் 4412. அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் பெற்றிருக்கும் வாக்குகள் 1376. இலங்கை சுதந்திர கட்சி பெற்றிருக்கும் வாக்குகள் 1077. செலுத்தப்பட்ட வாக்குகள் 15311, நிராகரிக்கப்பட்ட வாக்குகள் 1632, அளிக்கப்பட்ட மொத்த வாக்குகள் 16943, பதிவு செய்யப்பட்ட வாக்காளர்களின் எண்ணிக்கை 22811. இது யாழ் மாவட்டம் ஊர்காவற்துறை தொகுதிக்கான தபால் மூலமான வாக்களிப்பு முடிவுகள். தொடர்ந்தும் இணைந்திருங்கள். உடனுக்குடனான தேர்தல் முடிவுகளோடு ஐபிசி தமிழில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி. அன்பு உறவுகளே, நீங்கள் ஐபிசி தமிழ் தொலைக்காட்சியை பார்த்து கொண்டிருக்கின்ற வேளையில் முடிவுகள் கிடைக்கப் பெறுகின்ற வகையில் அவை இங்கே காண்பிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன என்பதை தங்களுக்கு அறிய தருகின்றோம். இப்பொழுது லண்டன் கலையகத்தில் இருந்து நாங்கள் இந்த நேரலை நிகழ்ச்சிகளை வழங்கிக் கொண்டிருக்கின்றோம். தொடர்ச்சியாக நீங்கள் லண்டன் கலையகத்தில் இருந்தே நேரலை நிகழ்ச்சிகளை பார்க்கக்கூடியதாக இருக்கும். நல்லது நிராட்சி டேவிட் அவர்களே, நிறைவாக இந்த தற்போதைய இந்த உரையாடலில் நிறைவாக நடந்து முடிந்திருக்கின்ற தேர்தல் என்பது தமிழ் மக்களுக்கு மீண்டும் என்ன செய்தியை கூறுகிறது? தேர்தல் தமிழ் மக்களுக்கான செய்தி என்பது தமிழ் மக்கள் அதிகம் ஆர்வத்துடன் பங்கேற்ற ஒரு காட்சியை வெளிப்படுத்தி நிற்கின்றது. இலங்கையில் நடைபெறுகின்ற அத்தனை விடயங்களிலும், இலங்கையில் மாத்திரமல்ல இந்த சர்வதேச இந்த பூமி பந்தில் நடைபெறுகின்ற அத்தனை விடயங்களிலும் தமிழர்கள் பங்காளியாக இருந்தேயாக வேண்டிய ஒரு நிர்பந்தத்தை வெளிப்படுத்தி நிற்கின்றது. என்றால் நாங்கள் வெற்றியை நோக்கி பயணிக்க வேண்டிய ஒரு இனம்.
எங்களுக்கு எங்கெங்கெல்லாம் துரும்புகள் கிடைக்கின்றதோ அதை பற்றி பிடித்து கொண்டு எங்களுடைய அரசியலையும் எங்களுடைய பொருளாதாரத்தையும் எங்களுடைய அறிவையும் எங்களுடைய இருப்பையும் எங்களுடைய எதிர்காலத்தையும் வளப்படுத்த வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்ற ஒரு இனம். எனவே இந்த தேர்தலை அது சரியாகவோ பிழையாகவோ அதில் அதில் ஒரு பங்காளிகளாக நாங்கள் மாறிவிட நினைத்த தமிழினத்தின் குறிப்பாக அடுத்த தலைமுறையினுடைய அந்த பாங்கு அந்த போக்கு நிச்சயமாக பாராட்டப்பட வேண்டியது. ஏதோ ஒரு வகையில் ஒரு பார்ட்டிசிபேஷன் என்பது எல்லா தளத்திலும் இருக்க வேண்டும். அது மதமாக இருக்கலாம், அல்லது அரசியலாக இருக்கலாம், பொருளாதார விடயங்களாக இருக்கலாம், ஊர்வலமாக இருக்கலாம், உண்ணாவிரதமாக இருக்கலாம். ஏதோ ஒரு வகையில் எங்களுடைய பங்களிப்பை வழங்கி கொண்டே இருக்க வேண்டும். அதை பற்றி நாங்கள் விவாதிக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம், பேச வேண்டியவர்களாக இருக்கின்றோம், அறிவை பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கின்றோம். இன்று பூமிப்பந்தில் மாற்றமடைந்து வருகின்ற புவிசார் அரசியலிலும் முக்கிய பங்கை வகிக்கின்ற ஒரு தரப்பாக தமிழர் தரப்பு மாற வேண்டும் என்பது இந்த தேர்தலில் தமிழ் மக்கள் வெளிப்படுத்தி நிற்கின்றார்கள். நல்லது. அந்த அருமையான கருத்தோடு நாங்கள் இன்றைய இந்த உரையாடலை நிறைவுக்கு கொண்டு வருகின்றோம். தொடர்ந்தும் நீங்கள் ஐபிசி தமிழோடு இணைந்திருங்கள். பல்வேறு விதமான தகவல்கள், தேர்தல் முடிவுகள் யாவும் இங்கே தெரிவிக்கப்பட இருக்கின்றன. மிக்க நன்றி நிராஜ் டேவிட் அவர்களே. நன்றி, வணக்கம். ஸ்ரீலங்கா நாடாளுமன்ற தேர்தல் 2020 தேர்தல் நேரலைக்கு பிரதான அனுசரணை வழங்குவோர் இங்கிலாந்தில் எங்கிருந்தாலும் அனைத்து மளிகை பொருட்களையும் பெற்றுக்கொள்ள 10 வருட நம்பிக்கை நாணயமான ஆன்லைன் ஷாப்பிங் Venus.com. இணை அனுசரணை வழங்குவோர் முல்லை டேக்அவே, ஒரு நாள் வந்து பாருங்கள், மீண்டும் மீண்டும் வர தோன்றும். மற்றும் கிங் ஆஃப் கமர்ஷியல் இன்சூரன்ஸ் சுபரா, சுபமான வாழ்வின் சுகமான வழிகாட்டி சுபரா, நாடளாவிய மக்கள் சேவையில் உங்கள் சுபரா.